ராஜாவுக்கு மருமகன். கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகிப் போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாயிருந்தான். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாயிருந்தான். என் கை அல்ல, பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்துக்கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன். நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான். சவுலின் குமாரத்தியாகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகோலாத்தியனாகிய ஆதிரியலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது அது அவனுக்கு சந்தோஷமாய் இருந்தது. அவள் அவனுக்கு கன்னியாய் இருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தியினால் இன்று எனக்கு மருமகனாவாய் என்றான். பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோட ரகசியமாய் பேசி, இதோ ராஜா உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உம்மை சிநேகிக்கிறார்கள். இப்போதும் நீர் ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான். சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்றான். தாவீது இன்னபடி சொன்னான் என்று சவுலின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது சவுல், ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாயிருக்கிறார் என்று தாவீதுக்குச் சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விழப்பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாயிருந்தது. அவன் ஊழியக்காரர் தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னபோது ராஜாவுக்கு மருமகனாகிறது தாவீதுக்கு பிரியமாயிருந்தது. அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோள்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமகனாகும்படிக்கு அவைகளை ராஜாவுக்கு எண்ணிச் செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாளை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமாரத்தியாகிய மீகாளும் அவனை நேசித்தாள். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாயிருந்தான். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. சவுலுக்கு தாவீதின் மீது கோபம் அதிகரிக்கிறது. சவுலால் தன்னுடைய கோபத்தை அடக்கி வைக்க முடியவில்லை. சவுல் தாவீதின் மேல் 2 விசை ஈட்டியை எறிந்து தன் கோபத்தையும் பகையையும் விசனத்தையும் காய்மகாரத்தையும் வெளிப்படுத்தினார். சவுலின் கோபம் அதிகரிக்கும்போது அவர் உடனே தாவீதுக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறார். தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை கலக்கிக் கொண்டிருந்தாலும் அவர் பல சமயங்களில் சொஸ்தமடைந்து நிதானமாய் சிந்திக்கிறார். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்பதையும் அவர் தன்னை விட்டு விலகி போனார் என்பதையும் சவுல் காண்கிறார். இதன் நிமித்தமாய் சவுல் தாவீதுக்கு பயப்படுகிறார். ஏரோது ராஜா யோவான் ஸ்நானனுக்கு பயந்தது போல சவுல் தாவீதுக்கு பயப்படுகிறார். அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து
விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். மார்க்கு 6:20. கர்த்தர் தன்னை விட்டு விலகி போனார் என்பதை சவுலால் உணர முடிகிறது. அதே வேளையில் கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்பதையும் சவுல் உணர்கிறார். தாவீதை பார்க்கும் போதெல்லாம், அவரை பற்றி நினைக்கும் போதெல்லாம் சவுலுக்கு பயம் உண்டாகிறது. சவுலைப் போலவே நாமும் சில வேளைகளில் ஒரு சில மனுஷரை பார்த்து பயப்படுகிறோம், வேறு சிலரை பார்த்து சந்தோஷப்படுகிறோம். நாம் யாருக்காவது தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நமக்குள்ளே அவர்களை குறித்து பயம் வந்துவிடும். நாம் யாருக்காவது நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நமக்குள்ளே அவர்களை குறித்து சந்தோஷம் வந்துவிடும். ஆகையினால் நாம் மற்றவர்களிடத்தில் பழகும் போதும் அவர்களை பற்றி சிந்திக்கும் போதும் நன்மையான காரியங்களையே யோசிக்க வேண்டும். சவுல் தாவீதை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவரை 1000 பேருக்கு அதிபதியாக வைக்கிறார். அப்படியே தாவீது ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்திலே பல படைப்பிரிவுகள் இருக்கிறது. சவுல் தாவீதை 1000 பேர் கொண்ட ஒரு படைப்பிரிவுக்கு அதிபதியாக நியமிக்கிறார். தாவீதை அரண்மனையை விட்டு வெளியேற்றிவிட்டால் அவருக்கு அரண்மனை காரியங்களில் பழக்கமில்லாமல் போய்விடும். தாவீதின் மனதிலே ராஜாங்கத்தை குறித்த சிந்தனை இருக்காது என்று சவுல் நினைக்கிறார். தாவீது இதற்கு முன்பு யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக இருந்தார். இப்போது அவருடைய பதவி குறைக்கப்பட்டு விட்டது. சவுல் தாவீதை 1000 பேருக்கு அதிபதியாக குறைந்த பதவியில் வைத்தார். ஆனால் கர்த்தர் தாவீதோட கூட இருந்தார். தாவீது மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவருக்கு பயந்திருந்தார். சவுல் மதியீனமாக யோசித்து தாவீதுக்கு மதியீனமான காரியத்தை செய்கிறார். தாவீதை ஒடுக்க வேண்டும் என்பது சவுலின் திட்டம். ஆனால் அவர் தாவீதை ஒடுக்குவதற்கு பதிலாக அவரை ஜனங்கள் மத்தியிலே வளர்த்து விடுகிறார். தாவீது அரண்மனையில் இல்லாவிட்டாலும் இஸ்ரவேல் தேசத்து ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கிறார். அரண்மனையில் உள்ள ஜனங்கள் தாவீதின் மேல் பிரியமாய் இருப்பது போல இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஜனங்களும் அவர் மீது பிரியமாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகிக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக தாவீது போக்கும் வரத்துமாய் இருக்கிறார். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடக்கிறார். கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார். தாவீது மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவருக்கு பயந்திருக்கிறார். பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வரும்போதெல்லாம் சவுல் தாவீதை அவர்களுக்கு விரோதமாய் அனுப்புகிறார். பெலிஸ்தரின் கை தாவீதின் மேல் விழ வேண்டும் என்பதும் தன் கை தாவீதின் மேல் விழக்கூடாது என்பதும் சவுலின் சதி திட்டமாய் இருக்கிறது. சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன். நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்று சொல்லுகிறார். சவுல் 2 முறை தாவீதை கொல்ல முயற்சி பண்ணினார். ஆனால் முடியவில்லை. ஆகையினால் பெலிஸ்தரின் கையில் தாவீதை சிக்க வைப்பதற்கு சவுல் முயற்சி பண்ணுகிறார். தன் மூத்த குமாரத்தியாகிய மேராவை தாவீதிற்கு விவாகம் செய்து வைத்து பெலிஸ்தரோடு அவனை யுத்தம் பண்ண வைக்க வேண்டும் என்பது சவுலின் திட்டம். ஆனால் இந்த திட்டம் நிறைவேறுவதற்கு முன்பாக மேரா வேறு ஒருவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படுகிறாள். தாவீது தன் ராஜாவுக்கும் நன்மை செய்ய வேண்டும், கர்த்தருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று சவுல் தாவீதை உற்சாகப்படுத்துகிறார். அப்போது தன்னுடைய மூத்த குமாரத்தியாகிய மேராவை தாவீதுக்கு மனைவியாக கொடுப்பதாகவும் வாக்கு பண்ணுகிறார். தாவீது ராஜாவின் மருமகன் ஆவதற்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சவுல் தாவீதுக்கு தன் மகளை மனைவியாக கொடுக்க வாக்கு பண்ணினாலும் தாவீது தன்னை தாழ்த்துகிறார். அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். சவுல் தன் மூத்த குமாரத்தியாகிய மேராவை தாவீதுக்கு மனைவியாக கொடுக்க வாக்கு பண்ணினாலும் அதற்குரிய காலம் வரும்போது சவுல் தாவீதை வஞ்சித்து விடுகிறார். சவுலின் குமாரத்தியாகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகலாத்தியனாகிய ஆதரியேலுக்கு மனைவியாக கொடுக்கப்படுகிறாள். ஆதரியேல் என்னும் பெயருக்கு தேவனுடைய மந்தை என்று பொருள். இவன் இசக்கார் கோத்திரத்தான், சவுலின் மருமகன். மேகோலாத்தியர் என்பவர்கள் ஆபேல் மேகோலாவில் குடியிருக்கிறவர்கள். இது ஒரு சமவெளி பூமி. யோர்தான் பள்ளத்தாக்கு அருகில் உள்ளது.
பெத்செயானுக்கு தெற்கே 10 மைல் தூரத்தில் உள்ளது. ஆபேல் மேகோலா என்பதற்கு ஆடலின் பள்ளத்தாக்கு என்று பொருள். எலிசா இந்த ஊரை சேர்ந்தவர். சவுலின் வார்த்தைகளும் செய்கைகளும் நம்பக்கூடியதாய் இல்லை. அவருடைய பேச்சும் செயலும் வித்தியாசமாயிருக்கிறது. தாவீது சவுலின் மாறுபாட்டை பார்த்து அவர் மீது கோபப்படவில்லை. மேரா தனக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்னும் ஏமாற்றம் தாவீதின் மனதில் ஏற்பட்டிருக்கலாம். இந்த சூழ்நிலையில் சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசிக்கிறாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவருக்கு சந்தோஷமாயிருக்கிறது. சவுல் தாவீதுக்கு இன்னும் தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். மீகாள் என்னும் பெயருக்கு நீரோடை என்று பொருள். இவள் சவுலின் இளைய குமாரத்தி. மீகாள் தாவீதை நேசித்தாள். இந்த செய்தி சவுலுக்கு சந்தோஷமாய் இருந்தது. தன் குமாரத்தியை பயன்படுத்தி தாவீதை கொல்வதற்கு தனக்கு மற்றொரு வாய்ப்பு கிடைத்திருப்பதாக சவுல் நினைத்தார். ஆனால் மீகாளோ தாவீதை அதிகமாக நேசித்து அவரை சவுலின் கையில் இருந்து தப்ப வைத்தாள். சவுல் தாவீதை மிகவும் அதிகமாக வெறுத்ததினால் மீகாள் தாவீதை நேசிக்கிறாள் என்னும் செய்தியை கேள்விப்பட்ட அன்றே அவளை தாவீதிற்கு விவாகம் செய்து கொடுப்பதாக முடிவு செய்கிறார். மீகாள் தாவீதுக்கு கண்ணியாய் இருக்க வேண்டும். பெலிஸ்தரின் கை தாவீதின் மேல் விழ வேண்டும் என்பதே சவுலின் திட்டம். மீகாள் தாவீதுக்கு கண்ணியாய் இருக்க வேண்டும். பெலிஸ்தரின் கை தாவீதின் மேல் விழ வேண்டும். இதற்காக தன்னுடைய குமாரத்தியாகிய மீகாளை தாவீதுக்கு கொடுக்க வேண்டும் என்று சவுல் சதி ஆலோசனை பண்ணுகிறார். சவுல் தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தியினால் இன்று எனக்கு மருமகன் ஆவாய் என்று சொல்லுகிறார். 2ஆம் குமாரத்தி என்பது மீகாளை குறிக்கும். சவுலுக்கு 2 குமாரத்திகள் மட்டுமே இருக்கிறார்கள். தாவீதுக்கு சவுலின் வார்த்தைகளை நம்புவதா நம்பாமல் இருப்பதா என்று தெரியவில்லை. ஆனாலும் சவுல் தன்னுடைய சதி ஆலோசனைக்கு தன்னுடைய ஊழியக்காரரை உடந்தையாய் இருக்க பண்ணுகிறார். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோட ரகசியமாய் பேசி, இதோ ராஜா உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். அவருடைய ஊழியக்காரர் எல்லோரும் உம்மை சிநேகிக்கிறார்கள். இப்போதும் நீர் ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பிக்கிறார். சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசுகிறார்கள். தாவீது இப்போதும் தன்னை மிகவும் தாழ்த்துகிறார். சவுலின் ஊழியக்காரர் தாவீதுக்கும் சவுலுக்கும் நடுவே வேவுகாரரைப் போல செயல்படுகிறார்கள். சவுல் சொல்லுவதை தாவீதிடத்திலும் தாவீது சொல்லுவதை சவுலிடத்திலும் சொல்லுகிறார்கள். சவுலின் ஊழியக்காரர் தாவீதிடம் மீகாளை பற்றி சொன்னபோது தாவீது அவர்களிடம், நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தாவீது இன்னபடி சொன்னான் என்று சவுலின் ஊழியக்காரர் சவுலுக்கு அறிவிக்கிறார்கள். தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விழப்பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாய் இருக்கிறது. பெலிஸ்தர் தாவீதை கொன்று போட வேண்டும் என்று சவுல் விரும்புகிறார். சவுலின் மனச்சாட்சி மழுங்கி போய் இருக்கிறது. அவர் தாவீதுக்கு விரோதமாய் தொடர்ந்து தீங்கு செய்கிறார். சவுல் வேஷம் போடுகிறார். சவுலின் மனதில் தாவீதை குறித்து விசனமும் கோபமும் பொறாமையும் இருக்கிறது. ஆனால் சவுல் தாவீதின் மேல் பிரியமாய் இருப்பது போல பாசாங்கு பண்ணுகிறார். சவுல் தன்னுடைய ஊழியக்காரரிடம், ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாயிருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். என் கையல்ல, பெலிஸ்தரின் கையே தாவீதின் மேல் விழட்டும் என்பதே சவுலின் திட்டம். பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களை பெறுவதற்கு தாவீது 100 பெலிஸ்தரை கொல்ல வேண்டும். பெலிஸ்தரை கொல்லும்போது அவர்கள் தாவீதை கொன்று போடுவார்கள் என்பது சவுலின் திட்டம். தன்னுடைய குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு கண்ணியாய் இருக்க வேண்டும் என்பதும் பெலிஸ்தரின் கை தாவீதின் மேல் விழ வேண்டும் என்பதும் இதற்காக தன் மகள் மீகாளை தாவீதுக்கு கொடுக்க வேண்டும் என்பதும் சவுலின் சதி திட்டமாயிருக்கிறது. சவுல் தனக்கு விரோதமாக தொடர்ந்து தீங்கு செய்தாலும் தாவீது அவருக்கு விரோதமாய் ஒரு தீங்கும் செய்யவில்லை. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடக்கிறார். கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். தாவீது ஒருபோதும் சவுலுக்கு விரோதமாய் முறுமுறுக்கவில்லை. அவர் சவுலுக்கு விரோதமாக கலகம் பண்ணவும் இல்லை. இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் இருந்து சவுலை கீழே தள்ளிவிட்டு அந்த ஸ்தானத்திலே தான் அமர வேண்டும் என்றும் தாவீது சதி பண்ணவில்லை.
சவுல் தனக்கு ஒப்படைத்த எல்லா பொறுப்புகளையும் நேர்த்தியாய் செய்கிறார். அவர் தன்னுடைய செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடக்கிறார். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார். ஆகையினால் தாவீதின் காரியங்கள் எல்லாம் நலமாய் நடைபெறுகிறது. கர்த்தர் தாவீதினுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார். தாவீது ராஜாவுக்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் சேவை செய்கிறார். கர்த்தர் தாவீதுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். தன்னுடைய மகளை தாவீதுக்கு மனைவியாக கொடுக்கப் போவதாக சவுல் 2 முறை சொன்னார். இவ்விரண்டு சம்பவங்களிலும் தாவீது தன்னை வெகுவாக தாழ்த்துகிறார். சவுல் இந்த சம்பவத்தை சாதாரணமாக சொன்னாலும் தாவீது தன்னை பற்றி சொல்லும்போது ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். நாம் ஆவிக்குரிய உபதேசங்களை கேட்கும்போது நம்முடைய சிந்தையிலும் வார்த்தைகளிலும் பணிவு இருக்க வேண்டும். நம்மிடத்தில் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. ஆனால் நம்மிடத்தில் மனத்தாழ்மை இருக்க வேண்டும். நாம் யாரை கனம் பண்ண வேண்டுமோ அவர்களுக்கு கனத்தையும் மரியாதையையும் செலுத்த வேண்டும். தாவீது ராஜாவை பற்றி உயர்வாய் பேசுகிறார். தன்னை பற்றியோ மிகுந்த மனத்தாழ்மையோடு சொல்லுகிறார். நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்று தாவீது தன்னை பற்றியும் தன்னுடைய வம்சத்தை பற்றியும் சொல்லுகிறார். மேலும் தாவீது தன்னை பற்றி சொல்லும்போது நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தாவீதின் வார்த்தையில் காணப்படுகிற பணிவு விசுவாசிகளாகிய நம்மிடத்திலும் காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை எவ்வளவுதான் உயர்த்தினாலும் நாம் நம்மை பற்றி நினைக்கும் போது மிகுந்த மனத்தாழ்மையோடு நினைக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் பெருமையோ ஆணவமோ அகம்பாவமோ இருக்கக்கூடாது. தாவீது சவுலின் குமாரத்தியை விவாகம் பண்ண வேண்டும் என்றால் பெலிஸ்தரின் 100 நுனித்தோல்களை ராஜாவுக்கு செலுத்த வேண்டும். ராஜா தாவீதினிடத்தில் பரிசத்தை விரும்பவில்லை. சவுலின் ஊழியக்காரர் தாவீதினிடத்தில் சவுலின் விருப்பத்தை சொல்லுகிறார்கள். அப்போது ராஜாவுக்கு மருமகனாகிறது தாவீதுக்கு பிரியமாய் இருக்கிறது. பெலிஸ்தருடைய கை தன்னை கொன்று போடுவதற்கு சவுல் சதி பண்ணுகிறார் என்று தாவீது நினைக்கவில்லை. அவர் சவுலை சந்தேகப்படவும் இல்லை. கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்பது தாவீதுக்கு நன்றாய் தெரியும். கர்த்தர் தன்னை வழிநடத்துவார் என்றும் தன்னை பாதுகாத்து பராமரிப்பார் என்றும் தாவீது கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருக்கிறார். சவுல் தனக்கு விரோதமாக தீங்கு நினைத்தாலும் அது வாய்க்காதே போகும். பெலிஸ்தரால் தன் ஜீவனுக்கு சேதம் ஏற்படுத்த முடியாது என்று தாவீது நம்புகிறார். தாவீதின் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. சவுல் சொன்ன அந்த குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோல்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமகனாகும்படிக்கு அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்துகிறார். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாளை தாவீதுக்கு மனைவியாக கொடுக்கிறார். சவுல் நியமித்த காலத்திற்கு முன்பாகவே தாவீது பெலிஸ்தரில் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோல்களை கொண்டு வந்தார். சவுல் கேட்டது 100 நுனித்தோல்கள். ஆனால் தாவீது கொண்டு வந்ததோ 200 நுனித்தோல்கள். தன்னுடைய திட்டம் தோல்வி அடைந்ததைக் கண்டு சவுல் அதிர்ச்சி அடைந்து தாவீதிற்கு மேலும் பயந்தார். ஆனாலும் தாவீதை கொல்வதற்கு சவுல் தொடர்ந்து முயற்சி பண்ணினார். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொள்கிறார். சவுலின் குமாரத்தியாகிய மீகாளும் தாவீதை நேசிக்கிறாள். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருக்கிறார். தாவீது சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை திருமணம் செய்து கொண்ட பின்பும் தாவீது இஸ்ரவேல் தேசத்திற்கு தொடர்ந்து நன்மை செய்கிறார். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்மானாய் நடந்து கொள்கிறார். தாவீதின் பேர் மிகவும் கனம் பெறுகிறது. பெலிஸ்தர் இஸ்ரவேல் புத்திரர் மீது யுத்தம் பண்ண வந்தார்கள். தாவீது 200 பெலிஸ்தரை கொன்று அவர்களுடைய நுனித்தோல்களை கொண்டு வந்தது இந்த யுத்தத்திற்கு காரணமாக இருக்கலாம். இந்த யுத்தத்தில் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டார். அவர் பேர் மிகவும் கனம் பெற்றது. இதன் மூலமாக தாவீதை கொல்ல வேண்டும் என்னும் சவுலின் திட்டம் தோல்வியடைந்தது. ஆனாலும் சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்னும் தன்னுடைய முயற்சியை நிறுத்தவில்லை. தன் குமாரனாகிய யோனத்தான் மூலமாகவும் அவனுடைய சேவகர் மூலமாகவும் சவுல் தாவீதை கொலை செய்ய முயற்சி பண்ணினார். ஆனால் அவருடைய முயற்சி நிறைவேறவில்லை.
பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரும்போதெல்லாம் தாவீது அவர்களை எதிர்த்து நிற்கிறார். இஸ்ரவேல் தேசத்திலே திருமணமான புருஷர்கள் முதல் வருஷத்திலே யுத்தத்திற்கு போக வேண்டியதில்லை. ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணியிருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம். அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம். அவன் ஒரு வருஷ பரியந்தம் தன் வீட்டில் தன் இஷ்டப்படி இருந்து தான் விவாகம் பண்ணின ஸ்திரீயை சந்தோஷப்படுத்துவானாக. உபாகமம் 24:5. தாவீதோ மீகாளை விவாகம் செய்து கொண்டாலும் இந்த சலுகையை பயன்படுத்தி வீட்டிலே சும்மா இருக்கவில்லை. பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக புறப்பட்டு வருகிற போதெல்லாம் தாவீதும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணப் போகிறார். சவுலின் சதி ஆலோசனையினால் தாவீதுக்கு தீமை ஏற்படாமல் நன்மையே ஏற்பட்டது. தன்னுடைய குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு கன்னியாய் இருப்பாள் என்று நினைத்து சவுல் அவளை தாவீதுக்கு மனைவியாக கொடுத்தார். ஆனால் மீகாளோ சவுலுக்கு கன்னியாய் இல்லை. அவள் சவுலை நேசிக்கிறாள். பெலிஸ்தரின் கை தாவீதின் மேல் விழ வேண்டும் என்று சவுல் எதிர்பார்த்தார். இதற்காக தாவீது பெலிஸ்தரின் 100 நுனித்தோல்களை தனக்கு செலுத்த வேண்டும் என்று சவுல் சொன்னார். இது தாவீதுக்கு ஆபத்தான வேலை. ஆனால் தாவீதோ தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோல்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமகனாகும்படிக்கு அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்துகிறார். இதனால் தாவீதின் பேர் மிகவும் கனம் பெறுகிறது. தாவீது கொன்று போட வேண்டும் என்று சவுல் சதி பண்ணினார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததினால் தாவீது செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவருக்கு ஜெயம் கிடைக்கிறது. தாவீது ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேலின் சிங்காசனத்திற்கு அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறார். ராஜாவின் கிரீடத்தை தரித்துக் கொள்வதற்கு தாவீது ஆயத்தமாயிருக்கிறார்.